Hi friends, welcome to Vijay Creation. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு புதுசாக வந்து ஒரு Kinemaster வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அந்த Kinemaster வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. அது என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு கிளிக் பண்ணிருக்கோம், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த Kinemaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த Kinemaster வேணும் அப்படின்னா கீழே நான் வந்து கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க். ஸோ நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். Kinemaster அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணிட்டு அந்த ப்ளஸ் ஐக்கான வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நான் வந்து கிளிக் பண்ணிட்டு ஒரு ஏசியை போய்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு பேக்ரவுண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அவங்க என்னென்ன ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லேயரில் போய்ட்டு இப்போ நான் ஒரு இங்கிலீஷ் டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணுறேன். விஜய் கிரியேஷன் என்னோடய சேனல் நேமே நான் வந்து டைப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய சேனல் நேம் வந்து டைப் பண்ணிட்டேன். அதே மாதிரி தமிழில் வந்து நான் வந்து ஒன்று வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து தமிழுக்கு வந்து நான் ஒரு 2 வார்த்தை வந்து சேர்க்குறது மாதிரி நான் வந்து இது பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து தமிழ் கிங்னு சும்மா வந்து டைப் பண்ணுறேன். இதையும் கொஞ்சம் வந்து பெருசாக்கிறேன். ஸோ இதில் வந்து எப்படி பாண்டு சேஞ்ச் பண்ணுறேன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஏஎன் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் போனீங்க அப்படின்னா இதில் வந்து தமிழ் ஃபாண்ட் வந்து நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கிலீஷ் ஃபாண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு 4-5 இது இருக்குது இங்கிலீஷ் ஃபாண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஒன்றா வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். தமிழ் ஃபாண்ட்டாக பாருங்கள். லத்தீனில் போய்ட்டு இப்போ நான் ஒரு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கிலீஷ் ஃபாண்ட்டை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லத்தீன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே இருக்கும் பாருங்கள் இங்கிலீஷ் ஃபாண்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இதனால் இதை நான் கொஞ்சம் வந்து பெருசாகிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இங்கிலீஷ் லைட்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே நான் வந்து ஸ்கொயர் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணாமண்ணான்னு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலே பார்த்தீங்கன்னா விஜயன் இருக்குது, கீழே வந்து கிரியேஷன் இருக்குது. ஸோ அந்த லெட்டரை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து எட்டி இருக்க மாதிரி இருக்குது. எப்படி நம்ம வந்து ஒன்றா கொண்டு வர்றது அப்படின்னா அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து அலைன்மெண்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ டெக்ஸ்ட் அந்த இடத்துல வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து சென்ட்ரு, லெஃப்ட்டு, ரைட், ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லிரிக்ஸை. அடுத்து இதில் வந்து என்ன கொடுத்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கீழே ஸ்கொயர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கேரக்டர்னு வந்து ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அதையும் வந்து அலைன்மெண்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், நீங்கள் எவ்வளோ பெருசாக வச்சுக்கலாம். லைன் அதாவது வந்து என்ன அப்படின்னா லைன் வந்து உங்களோட அந்த லிரிக்ஸுக்கு உள்ளே வந்து கேப் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமாலும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், ரெண்டையும் இப்போ வந்து ஒன்றா வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் லைன். ஸோ இதே மாதிரி வந்து கேரக்டர் நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேரக்டரை பாருங்கள், இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு யூ மாதிரி போட்டு கீழே கோடு போட்டுருப்பாருங்க. அதை வந்து கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எழுத்தை வந்து அண்டர்லைன் பண்ணி காமிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், இப்போ நான் வந்து அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏதாவது நீங்கள் ஒரு வார்த்தை முக்கியமாக டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணி காமிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம வந்து பார்த்தாச்சு. அதே மாதிரி அடுத்த ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த இங்கிலீஷ் லைட்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே சுயப்பட்டு வந்தீங்கன்னா அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. பழைய Kinemasterல வந்து கொடுத்துருப்பாங்க. நான் அது வந்து அவ்வளோத்துக்கு நல்லா இருக்காது. ஸோ இதில் கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. இப்போ நான் வந்து அதை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே வந்து என்ன கலர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கலரு பிளாக்கு, ரெட்டு இந்த மாதிரி கொடுத்துலாம். இப்போ நான் வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவுட்லைனு அதாவது அந்த நம்ம ஒரு லிரிக்ஸ் வந்து மேக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து பிளாக் கலர் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இது நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமா நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதில். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். இப்போ நான் வந்து எவ்வளோ வேணுமாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து நம்ம வந்து தமிழ் லிரிக்ஸ் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து தமிழ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும்.
இப்போ நான் வந்து சொன்னதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து தமிழ் வந்து அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணி நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கேரக்டர் நீங்கள் வந்து இப்படி வந்து பிரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், தமிழுக்கு நான் வந்து பிரித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆக்சுவலாக நீங்கள் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நான் வந்து இன்னொரு வாட்டி கீழே வந்து டைப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு நான் வந்து சொல்லி அமைக்கிறதா நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். கீழே ஸ்கொயர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனில் போங்க. இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைன் கொடுத்தலாம். இப்போ நான் வந்து லைன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொன்றா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இந்த Kinemaster நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பிக்சரை அதில் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி நீங்கள் வந்து இன் அனிமேஷன், அவுட் அனிமேஷன் இதெல்லாம் வந்து எப்பவும் உள்ள பழைய Kinemaster உள்ளது தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க வந்து சேஞ்ச் பண்ணல. ஒன்லி வந்து டெக்ஸ்ட் ஆக்ஷன் மட்டும் இதில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டில் அவங்க வந்து ஒன்று வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் பண்ணி எனக்கு வந்து 1080 தான் வந்து காமிக்குது அதோட ரெசல்யூஷன் வந்து குவாலிட்டி. உங்களுக்கு வந்து 4K வரையும் இந்த Kinemaster வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இந்த Kinemaster வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு வந்து 1080 தான் காமிக்குது. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட மொபைல் வெர்ஷனை பொறுத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோடய மொபைல் வந்து 1080 தான் காமிக்குது. உங்களோட மொபைல் எப்படி சப்போர்ட் பண்ணுன்னு தெரில. நீங்கள் இந்த Kinemaster வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த Kinemaster வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லா ஆப்ஷனும் வந்து பயன்படுத்தி பார்த்துட்டு எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், டேக் கேர், பை ஃப்ரெண்ட்ஸ்.